Very good morning students. Sri Vidya Bharati Metric High Secondary School Elachupalayam YouTube channel. 12th standard Botany Environmental Issues. Let's continue the last video. Environmental Impact Assessments. The environmental invasive species. And then examples பாத்தோம். Now continue the conservation of management. Conservation means the world level topographic and then geology, climatic fashion has diverse life form of all over the India. And now the huge diversity under threat due to many environmental problems. For their conservation become important tool by which we can see that due to some kind of the organization to reduce many species getting lost from our native land by employing conservation management strategies like that germplasm conservation இனச்சல் அதாவது நம்ம புரோட்டீன் பேங்க் கிளாஸில் பார்த்த மாதிரி புரோட்டீன் பேங்க் இருக்க மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ germplasm கன்சர்வேஷன் இனச்சல் வளக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இன்ஷித்தோ அண்ட் தென் எக்ஷித்தோ கன்சர்வேஷன் அதாவது ஒரு ஆர்கானிசத்தை மேபி பிளான்ட் அண்ட் தென் அனிமல்ஸ் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலையே வச்சு கன்சர்வ் பண்ணக்கூடியது. தென் எக்ஸித்து கன்சர்வேஷன் அப்படிங்கிறது த அவுட்டர் வேர்ட்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலேருந்து வெளிப்புறத்தில் அதை பாதுகாப்பு பண்ணுறது. ஸோ அதான் இன்ஷித்து கன்சர்வேஷன் அண்ட் தென் எக்ஷித்து கன்சர்வேஷன் அண்ட் தென் இன்விட்ரோ மெத்தடு. இன்விட்ரோ மீன்ஸ் லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது ஆய்வுக்கூடத்தில் செயற்கையாக பண்ணக்கூடியது. இந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணி பூமியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனில் இருந்து எல்லா இடத்துல இருந்தும் இந்த ஆர்கனைசேஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்விட்ரோ மெத்தட்ஸ் த எண்டமிக் as well as the threatened species அழிந்து போன உயிரினங்கள் அல்லது அழிந்துக்கிட்டு இருக்க உயிரினங்களை பாதுகாக்கலாம். ஸ்பீசஸ் கேன் பி ப்ரொடெக்டட். இந்த மெத்தடை நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து சில மெத்தட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஷித்து கன்சர்வேஷன் வாழிட பேணுகை இறக்கக்கூடிய இடத்துலேருந்தே வாழிடம் அப்படிங்கிறது ஹேபிடேட்டு. அந்த ஹேபிடேட்லேயே அந்த பிளான்ட்டை வந்து நம்ம அழியாமல் பாதுகாக்கணும். திஸ் இஸ் எ இன்ஷித்து கன்சர்வேஷன். It means the conservation and management genetic reserves in the natural habitat. அது எந்த இடத்துல காணப்படக்கூடியதோ அந்த இடத்துலையே அதோட ஜெனட்டிக்கல் செட்டப் மாறாமல் அப்படியே நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ட் பண்ண முடியும். இதுதான் இன்ஷித்து கன்சர்வேஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் மெக்கானிசம். Here the plant and animal species are protected within a existing habitat. இது தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே அங்கே எங்கே இடத்துல இருக்கோ அதே இடத்துல அப்படியே சேஃப் பண்ணுறோம். அதோட ஹேபிடேட்லேயே சேஃப் பண்ணுறதுக்கு தான் இன்ஷித்து மேனேஜ்மெண்ட் கன்சர்வேஷன்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் ட்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ட்ரீ மெடிசனல் பிளான்ட்டு அரோமேட்டிக் பிளான்ட்டு இவங்க எல்லாமே மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழிந்துக்கிட்டு வராங்க. அது நம்ம பயமுறுத்தையோ எல்லாமே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு இட் இஸ் எ த்ரெட்டன்டு ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அழிந்து வரும் அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட இனங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உயிரினங்களும் அதே இடத்துலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கேரிட் அவுட் பை த கம்யூனிட்டி ஆர் பை த ஸ்டேட் கன்சர்வேஷன். இது வந்து ஒரு அவங்களோட ஸ்டேட் அவங்களோட மாநிலமே அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த என்வாமெண்ட்டை அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் பார்க்கு, பயோஸ்பியர். நேஷ்னல் பார்க் நம்ம எல்லாம் போயிருப்போம், வனவிலங்கு பூங்காக்கள், தேசிய பூங்காக்கள், அண்ட் தென் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் உயிர்கோள காப்பகம் இவங்க எல்லாமே சேர்த்து தான் இன்ஷித்து மேனேஜ்மெண்ட்டில் வராங்க. The wildlife national park, the ecological unity of biodiversity rich region or rarely protect the wildlife sanctuaries. இது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா இயற்கையில் இவங்க தான் அப்படி சொல்லி ஆத்தரைசேஷன் பண்ணக்கூடியதில் நேஷ்னல் பார்க்கு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு, தென் மேகமலை அண்ட் தென் சத்தியமங்கலம் வைல்டு பார்க். சத்தியமங்கலத்தில் வனவிலங்கு காப்பகம் இருக்குது. கிண்டி நேஷ்னல் பார்க்கு அண்ட் தென் பெரியார் நேஷ்னல் பார்க்கு அண்ட் தென் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடியது, நீல்கிரிஸு அண்ட் தென் அகஸ்திய மலை அண்ட் தென் கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா பகுதி இருக்குங்க. இவங்க எல்லாமே
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க மூலமாக தான் இன்சித்து கன்சர்வேஷன் மெத்தடில் ஒன் ஆஃப் த கன்சர்வேஷன் ப்ரொடக்ஷன் கீழே வரக்கூடியது. அண்ட் தென் செக்யூர்டு, இது மட்டும் இல்லாமல் செக்யூர்டு க்ரோவ்ஸ். செக்யூர்டு க்ரோவ்ஸ்னால் நமக்கு தெரியும், மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் பழம்பெரும் கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்கள்லேருந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சரௌண்ட் பண்ணக்கூடிய எல்லா லேண்டுமே அந்த ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே அந்த கோயிலுக்குன்னு உரியது. ஸோ இது வந்து அந்தந்த கோயில் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது மூலமாக இட் இஸ் எ மெயின் கேப்சர் ஆஃப் த மெனி ட்ரீஸ் அண்ட் தென் கார்டன், டீப் கார்டன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு, பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ப்ரொடக்ஷனுக்கு கீழே வரும். அதை வந்து அந்த கோயில் காடுகள்னு சொல்லுவாங்க. அதான் செக்யூர்டு க்ரோவ்ஸ். There are patches grow cultivated trees which community protect the based on strong religious. இவங்க வந்து அந்தந்த சமூகங்கள் அந்தந்த கம்யூனிட்டிக்கு கீழே அந்தந்த ஊர் மக்கள் எல்லாமே அதை பாதுகாப்பு பண்ணிட்டு வராங்க. இது தோட்டமாக இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய சிஸ்டமாக கூட இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அவங்களோட மத நம்பிக்கையில் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அவங்க ஏரியாவை அந்த தோட்டத்தை வச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தில் அந்த கோயில்களுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு வராங்க. which usually have a significant religious donation for the production community. Each grove is a abode of a deity, mostly village god or goddess லைக் ஐயனார், அம்மன் கோவில், இந்த மாதிரி நிறைய இருக்கும். கருப்பணசாமி கோயில், ஐயனார் கோயில், அம்மன் கோயில், ஆண் பெண் தேவதைகள், அவங்க ஊடி எல்லை மாரியம்மன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாமே இந்த கோயில் காடுகள் அந்த லிஸ்ட்டில் வராங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 448 செக்யூர்ட் க்ரோவ்ஸ் இருக்குது. அதாவது வாழ்விட கோயில் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பெண் தெய்வங்களே அங்கே வாழ்ந்துட்டுருக்க மாதிரி ஒரு ஐதீகம். இப்போ கூட ரீசெண்டாக மூக்குத்தி அம்மன் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த வெள்ளையங்கிரி மலையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா லேண்டும் அந்த கோயிலுக்கு உரியது. அந்த லேண்டு மூலமாக வரக்கூடிய வருமானம் அந்த கோயிலும் கோயில் சம்மந்தப்பட்ட அந்த மக்களுக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் 448 செக்யூர்ட் க்ரோவ்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆஃப் த விச் 6 க்ரோவ்ஸ், அதாவது பனங்குடி சோலை, இதில் முக்கியமானது பனங்குடி சோலை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அதிகமாக இருக்குது. தென் திருக்குறங்குடி, தென் உதயங்குடி, அடுத்து வந்து சித்தனவாசல் குகை ஓவியங்கள்னு சொல்லுவாங்க, உத்திரங்குடி, அதுக்கப்புறம் புத்துப்பட்டு, தேவதானம், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் காடுகள்னு சொல்லுவாங்க. இது கோயிலும் கோயில் சரௌண்ட் பண்ணக்கூடிய லேண்டும் அந்த இருக்குது. டேக்கன் அப் டு த டீட்டெயில்டு ஃபாரஸ்ட் அண்ட் ஃபானஸ்டிக் ஸ்டடீஸ். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா தாவரங்கள், விலங்குகளை பற்றின டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பிளான்ட் கலெக்ஷனுக்காகவும் இது பயன்படுத்துகிறோம். These grows are provide number of ecosystem service, neighboring like protecting water set management, food array, medicinal plant, மருத்துவ தாவரமாக, தீவனமாக, நீர்ப்பாசனத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இட் இஸ் ஏ மைக்ரோ கிளைமேட் கண்ட்ரோல். இது வந்து த மெயின் சென்டர் ஆஃப் த ecosystem services அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த என்வாமெண்ட்டில் இந்த கோயில் காடுகள் அப்படிங்கிறது ஒரு புதிய இன்ஃபேக்ட் அசஸ்மெண்ட்டாக செயல்பட்டுருக்கு. இந்த கோயில் காடுகள் வந்து நமக்கு வந்து ஒரு பசுமையாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இட் இஸ் எ மெயின் என்வாமெண்டல் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸித்து கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புற வாழிட பேணிகை. இன்சித்துக்கும் எக்ஸித்துக்கும் மெயின் என்ன அப்படின்னா அதே இடத்துல இருந்து அந்த ஸ்பீசஸை ப்ரொடெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் இன்சித்து கன்சர்வேஷன். இது வந்து அவங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங்கெல்லாம் அடுத்த என்வாமெண்ட்லையும் போய் அதை ப்ரொடெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் எக்ஸித்து கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மெத்தட் கன்சர்வேஷன் வேர் ஸ்பீசஸ் ஆர் ப்ரொடெக்டட் அவுட் சைட் த நேச்சுரல் என்வாமெண்ட். ஒரு ஸ்பீசஸ்க்கும் வெளியே அது பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸித்து. இருக்கக்கூடிய இடங்களே பாதுகாத்தாங்கன்னா அதுக்கு பேர் இன்சித்து. ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே என்னென்னா அண்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் தென் ஜுவாலஜிக்கல் பார்க், தாவரவியல் தோட்டம், விலங்கியல் பூங்காக்கள், and then many more conservative strategies like gene bank and then pollen bank and then seed in vitro conservation and then cryopreservation technique. cryopreservation technique தெரியும். மகரந்த பொருட்களை நம்ம வந்து குளிர்பதனப்படுத்தி சேர்த்து வைக்கிறோம். அதான் cryopreservation. it is -196 degree சென்டிகிரேடில் அது பாதுகாக்கப்படுது. அண்ட் தென் சீட்லிங், நாற்றுகள் நடுறது, திசு கல்ச்சர் மெத்தடு, அந்த டிஎன்ஏ பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாட் ஒன்லி ப்ரொவைட் த ஹவுசிங். இது வந்து
ரொம்ப அழிந்து போய்கிட்டுக்கூடிய சிற்றினங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணுறதுக்காக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அந்த ஊர் மக்களுக்கும் அவங்க இல்லாத இந்த குழந்தைகளுக்கும் கல்வி செலவுக்காகவும் பொழுதுபோக்கு அந்த பார்க் மாதிரி பண்ணுறது எல்லாத்துக்குமே இதை வந்து மெயினாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க இந்த இன்சித்து கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் மூலமாக. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்டமிக் சென்டர் அண்ட் தென் எண்டமிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த மாதிரி ஸ்பீசஸ் எல்லாமே இப்போ வந்து கம்மியாக குறைஞ்சிக்கிட்டு வருது, யாரெல்லாம் அழிந்து போகும் நிலையில் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எண்டமிக் சென்டர் அப்படின்னா இடவரை மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இடவரை தாவரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த பிளான்ட் இருக்கும், மற்ற இடத்துல அந்த பிளான்ட்டால் இருக்க முடியல, ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டும் இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த பிளான்ட்டோட ஸ்பீசஸு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே எண்டமிக் பிளான்ட்னு சொல்லுவோம். எண்டமிக் ஸ்பீசஸ் ஆர் பிளான்ட் அண்ட் அந்த அனிமல் எக்ஸ்டென்சிவ் ஒன்லி ஒன் ஜியாகிரபிக்கல் ரீஜியன். இந்த பூமியில் ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்படும், அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் காணப்படும் அப்படின்னு அர்த்தம். The species can be endemic to large or small area of the earth. இந்த பூமியின் பெரிய அல்லது சிறிய பகுதியில் மட்டுமே கொஞ்சம் மட்டும்தான் காணப்படும். ஸோ இந்த எண்டமிக் ஸ்பீசஸை பர்டிகுலர் continent, some part of the continent and other to the single island. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டத்திலோ அல்லது கண்டத்தில் ஒரு பகுதிகளிலோ கொஞ்சம் இடங்களை தனியாக செப்பரேட்டாக இருக்கக்கூடிய சிங்கிள் ஐஸ்லேண்ட்லேயோ இது காணப்படும். For example, any species found in the restricted specific geographical are referred as a endemic. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா endemic அப்படின்னு சொல்லுவாங்க. endemic மீனிங் இதுதான், ஒரு பர்டிகுலர் ஸ்பீசஸில் பர்டிகுலர் பிளேசஸில் காணப்படக்கூடியது. பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே காணப்படக்கூடிய ஸ்பீசஸை தான் நம்ம எண்டமிக் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் ஸ்பீசஸ் தான் எண்டமிக் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் மே பி டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் சச் எஸ் ஐசோலேஷன். இது வந்து தனியாக செப்பரேட் பண்ணி காட்டுறது ஐசோலேஷன் அண்ட் தென் இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன், ஒரு சிற்றினத்துக்கும் இன்னொரு ஸ்பீசஸ்க்கும் இடையே இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. அண்ட் தென் சீடு டிஸ்பர்சல் ப்ராப்ளம் and then site specificity and many other environmental or ecological problem. ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இதால் க்ரோத் ஆக முடியும் அப்படின்னு என்வாமெண்டல் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக எண்டமிக் எண்டமிக் ஸ்பீசஸ் அப்படின்றது இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் there are 3 மெகா சென்டர், பெரிய எண்டமிக் சென்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 மெகா சென்டர்ஸ் ஆஃப் endemicium plant species in 27 micro endemic center in India. 27 பெரிய சின்ன சிற்றினங்களும் பெரிய மூன்றில் ஒரு பகுதிகள் மட்டும் எண்டமிக் ஸ்பீசஸாக இந்தியாவில் அதிக அளவு காணப்படுவது. இது வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வழி இல்லை, ஐசோலேஷன் பண்ணப்பட்டிருக்கோம், அது டிஸ்போசல் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்களை தான் எண்டமிக் அப்படின்ற ஒரு எண்டமிக் மாதிரி ஒரு குரூப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கல் ரீஜன் ஆஃப் த இந்தியா, தென் மெயின்லி ஹிமாலயாஸ் அண்ட் தென் பெனிசுலார் இந்தியா, தீபகற்பம் இந்தியான்னு சொல்லுவாங்க, அந்தமான் நிக்கோபர் ஐஸ்லாண்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் சில ஸ்பீசஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எஸ்பெஷலி வெஸ்டர்ன் காட்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசஸ். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அது இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து மற்ற இடத்துலலாம் அது காணப்படாது. ஸோ அதனால் அது எண்டமிக் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரி ஸ்பீசஸ் அப்படின்னா ஹார்ட்விக்கியா பைனேட்டா அப்படின்ற ஒரு பிளான்ட்டும், பெண்டிக்கியா கொண்டனப்பா அப்படின்னு பெண்டிக்கியா குவெண்டபானா அப்படின்ற பிளான்ட்டு வெரி குட் எண்டமிக் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாமே மோர் நம்பர் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ் இந்த பர்டிகுலர் ஃபேமிலிஸ் தே ஆர் ஃபோஏசி, நம்மளோட நெல் இருக்குல்ல அந்த குடும்பமும், ஏபிஏசி, ஆஸ்டேசி, நம்மளோட சன்ஃப்ளவர்லாம் இருக்குல்ல அந்த ஏஸ்டேசி, ஆர்கிடேசி, ஆர்கிட் ஃப்ளார் அப்படின்ற சின்ன செடிகள்லாம் மேக்ஸிமம் எண்டமிக் ஸ்பீசஸாக, அதாவது அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அது வந்து ஃபீல் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன எண்டமிக் பிளான்ட் ஸ்பீசஸ் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எண்டமிக் பிளான்ட்டு, அது ஹேபிட் வளரக்கூடிய இடம், அது இருக்கக்கூடிய எண்டமிக் சென்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரியா அண்டு குற்றாலன்சிஸ் அப்படின்னாவே குற்றாலத்தில் அதிக அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ட்ரீ, சவுத் அண்ட் வெஸ்ட் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியில் இது காணப்படக்கூடியது. அடுத்து வந்து அகஸ்திய மலைன்னு இப்போ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், அகஸ்திய மலையா ஃபேசிஃப்ளோரா அப்படின்னு நம்மளோட ஆமணுக்கு செடி இருக்குது அந்த ஸ்பீசஸ்.
இதுவும் ஒரு மரம் தான். பெனிசுலார் இந்தியா, தீபகற்ப இந்தியாவில் மட்டும் அந்த பகுதியில் மட்டும்தான் இது காணப்படும், மற்ற இடங்களில் காணப்படாது. நெக்ஸ்ட் ஒன் ஹார்விகியா பின்னேட்டா, இதுவும் ஒரு ட்ரீ தான். பெனிசுலார் அப்படின்னா தீபகற்பம், 3 பக்கம் கடலாலும் நிலப்பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்டது. தீவு அப்படின்னா 4 பக்கம் கடலால் சொல்லப்பட்டது. அண்ட் தென் நார்தன் இந்தியா, வட இந்திய பகுதி. தென் பெண்டிகியா கனடா கேண்டாப்பா அப்படின்றது இது ஒரு ட்ரீ தான். தமிழ்நாட்டில் கேரளா சைட்லேயும் இது அதிகம் காணப்படுது. தென் நெப்பந்தஸ் காசியானா, இது வந்து ஒரு கிளைம்பர் மாதிரி டின்னர் மாதிரி இருக்கும். லயன் அப்படின்னா சின்ன சின்ன சிறுகொடிகள், நம்ம லேண்ட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே கட் பண்ணி விடக்கூடியது, கொடி மாதிரி போய்கிட்டு இருக்கும். இட் இஸ் வெரி யங் ஸ்டெம்ஸ். அண்ட் தென் காசி ஹில்ஸு. தென் மேகாலயாலையும் மாசி ஹில்ஸில் அதிகம். இதுதான் இது வரைக்கும் எண்டமிக் ஸ்பீசஸாக மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு வந்தது. மனிதனோட செயல்பாட்டுகளாலையும் கொஞ்சமாக சீடு வந்து டிஸ்பர்சல் ஆகிறதாலையும் கன்சர்வேஷன் ப்ராப்ளத்தாலையும் இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எண்டமிக் ஸ்பீசஸ் எல்லாமே க்ரோத் ஆகிறாங்க. ஸோ அதர்வைஸ் திஸ் ஸ்பீசஸ் மேபி பிகம் குளோபலி எக்ஸ்டென்சிவ். ஸோ உலகளவில் இந்த சிற்றினங்கள் வந்து கண்டிப்பாக அழிவதற்கு உறுதியாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்டமிக் ஸ்பீசஸ் தான் பெண்டிகியா அப்படின்ற டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொண்டாப்பா அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து காட்டுலென்சிஸ் அப்படின்னு சொல்லி பக்காரியா காட்டுலென்சிஸ், இதுவும் ஒரு ட்ரீ தான். இது வந்து மேக்ஸிமம் ரொம்ப ரேரான ஒரு பிளான்ட்டு. இது இனிமேல் இந்த பிளான்ட் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். மறுபடியும் இது ஸ்ப்ரெட் அவுட் ஆக முடியல அப்படின்னா, இது பற்றின எந்த ஒரு கன்சிடரேஷனும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பீசஸ் கொஞ்ச நாள்லேயே அழிஞ்சிடும். ஏன்னா எந்த இடங்களையும் காணப்படல, பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் இது காணப்படும். இங்கே நமக்கு இதுலேயே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க டேபிளர் காலத்திலேயே. சவுத் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த பிளான்ட்டு காணப்படுது. இதுதான் த்ரெட்டன்டு ஸ்பீசஸ், அழிந்து கொண்டும் வரையில் காணாமல் போகக்கூடிய சிற்றினங்கள் அப்படின்னு அர்த்தம். Next one, the same topic, carbon capture and then storages, CCS, 5 mark question or 3 mark question. Carbon capture storage, the abbreviation of CCS. Technology capturing carbon dioxide, the main role in atmospheric carbon dioxide capture the inject deep into the underground rock of depth in 1 kilometer more at approach mitigated global warming by capturing CO2 from large point source such as industrial and then power plant, and then emission of the main more gases, the industrial wastage to releasing into the atmosphere. This is a main role to form the global effect. Global effect main reason power plant la irundhu varakudiyadum industrial waste and then releasing many more gases forming carbon dioxide due to the main reason for the ozone deflection and then global effect main reason கார்பன் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிறது தான். கார்பன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கார்பனை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். டிட் நாட் அஃபெக்ட் த குளோபல் வார்மிங்கான வார்மிங் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மெத்தட் தான் கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ். இதுக்கு ஒரே ஒரு வழி தான் குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது மெயின் ரூல். So to point and then releasing atmosphere. Various safe sites have been selected a permanent storage in various deep geological formation in the form of the liquid and then solid state of CO2 in metal oxide produced a stable carbonate. இது வந்து மேக்ஸிமம் பெருங்கடல்கள்லையும் திரவமாக நம்ம லிக்விடாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடமும் சாலிட் ஸ்டேட்லையும் வேஸ்டாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டேபிள் கார்பனேட். ஸ்டேபிள் உலோக ஆக்சைடை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும். திஸ் இஸ் ஏ ஜியாலஜிக்கல் செக்ரேஷன். இதை வந்து நம்ம என்ன புவியியல் சேகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூமியை சேகரிக்கக்கூடியது. எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்றத கார்பன் செக்ரேஷனில் பார்ப்போம். It is also known as a geological secretion. It involves the injection of CO2 directly into the underground geological formations such as declining the oil fields. மேக்ஸிமம் வந்து எண்ணெய் வயல்கள், எரிவாயு வயல்கள், கேஸ் ஃபீல்டு அண்ட் சாலின் அக்வாஃபர்ஸ், நிலக்கரி சுரங்கங்கள், இதெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒவ்வொரு நீரூற்றுகள், இந்த மாதிரி இடம் வந்து கார்பனை சேகரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா இட் இஸ் அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் டிக்ளைனிங் த ஆயில் ஃபீல்டு, எண்ணெய் வயல்கள், அண்ட் தென் கேஸ் ஃபீல்டு, அதுக்கப்புறம்
then saline aqueous, then அகழ்வாராய்ச்சி நிலையங்கள், and then aqueous and unminable coal, அதாவது நிலக்கரி சுரங்கங்கள் போன்றவற்றில் வந்து நம்ம இந்த கார்பனை நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு அடி ஆழத்தில் நம்ம குழி தோண்டி அதுக்குள்ளே கார்பனை வந்து கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம்னா, கார்பனை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம்னா did not form the carbon dioxide in the environmentல கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகாது. கார்பனை அப்படியே கோலாக மாறிடும், கார்பனாக மட்டும்தான் இருக்கும். இது வந்து குளோபல் வார்மிங் எஃபெக்ட் பண்ணாது. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மில் இருந்தால் தான் குளோபல் வார்மிங் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகும். கார்பனை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஆர் ஏ கார்பன் செக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் சேகரிப்பு, கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்றது the capturing storing CO2 with reduced amount of CO2 in the atmosphere. இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் கார்பன் செக்வரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் செக்வரேஷன் அப்படிங்கிறது நேச்சுரலி பை பிளான்ட் அண்ட் தென் ஓசன். இது தாவரங்களிலும் கடல்களிலும் இயற்கையாகவே கார்பன் அப்படின்றது சேவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு போக த டெரஸ்ட்ரியல் செக்வரேஷன் டைப்பிக்கலி அக்கம்னைஸ் த்ரூ அவுட் த ஃபாரஸ்ட் அண்ட் சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் ends in the ஸ்டோரேஜ் ஆஃப் த கார்பன் சேகரிப்பு வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. நிலத்துக்கு அடியில் சாலிட் ஸ்டேட்டில் இதை நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ஆல்கே, நுண்பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்வாட்டிக் ஸ்பீசஸ்ஸு. தென் குளோரெல்லா, செனிடெஸ்மஸ், அண்ட் தென் கிளாமிட்டோமோனஸ், தென் யூஸ்டு குளோபலி ஃபார் CO2 செக்ரேஷன். இவங்க எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ட்ரீ லைக் யுஜீனியா, வந்து கேரியோஃபில்லேட்டா, அண்ட் தென் டெக்கோமாஸ்டான்ஸ், சின்னமம், வேரம், இந்த மாதிரி பர்டிகுலர் பிளான்ட் ட்ரீஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் த டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொடக்ட் த செக்யூர் ஆஃப் கார்பன். அண்ட் தென் மேக்ரோ ஆல்கே, பெரும் கடற்பாசிகள், தென் மெரைன் கிராசஸ், கடற்புற்கள், அண்ட் தென் மேங்க்ரோவ் பிளான்ட்ஸு, அதாவது சதுப்பு நில காடுகள். இவங்க எல்லாமே CO2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ ஹேவ் எபிலிட்டி டு மீடிகேட் த கார்பன் டை ஆக்சைடு. இவங்க வந்து CO2 ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதிகமான திறன் பெற்ற பிளான்ட்ஸு மைக்ரோ ஆல்கே, மெரைன் கிராசஸ், மேங்க்ரோவ் பிளான்ட்டு. இவங்க மூலமாக கார்பனை வந்து அதிகமாக சேகரிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இண்டிவிஜுவல் 3 மார்க் கொஷின். எவ்ரி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லீவ்ஸ் எ மேஜர் ஜஸ்ட் லைக் த அவுட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் நம்மளோட எப்படி நமக்கு ஒரு காலடி சுவடு மூலம் தடம் பதிக்குதோ அதே மாதிரி நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா அந்த காலடி சுவடு இருக்குல்ல, அதே மாதிரி கார்பன் ஃபுட்பிரிண்ட் இஸ் த டோட்டல் ஆஃப் greenhouse gas produced by the human activities. For example, agriculture, industrial wastage, deforestation, waste disposal, burning of fossil fuels. இவங்க வந்து டைரக்டாக அல்லது இன்டைரக்டாவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ரீன்ஹவுஸ் கேஸஸை அதிகமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீன்ஹவுஸ் கேஸஸை ரிலீஸ் பண்ணக்கூடியது தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் மேன் அண்ட் தென் ஃபேமிலி அண்ட் தென் எனி ஒன் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் தென் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் இருக்கக்கூடிய கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி கார்பனோட ஃபுட் பிரிண்ட்டை அவங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அது ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தக்கூடிய கார்பனை வந்து அதிகமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வந்து ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கார்பனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் யூஸ் பண்ணும்போதும் நம்ம கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சேம் மொபைல் யூஸ் பண்ணும்போதும் அதிக அளவு ரிடியூஸ் ஆகும். அதனால தான் USA வந்து நம்பர் 1ல் இருக்காங்க. ஓசோன் லேயர் எஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயின் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளேஸில் அவங்க, செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. அவங்களாம் அதிகமாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Solar energy and increase the global temperature resulting in ice melting, submerging low லைனிங் ஏரியா, இன்பேலன்ஸ் இன் நேச்சுரல் லைக் சைக்ளோன்ஸு, இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறது. அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய ஒருத்தரோட ஆக்டிவிட்டீஸாக என்வரன்மெண்ட் வந்து எஃபெக்ட் ஆகிறது, மூழ்கி போகிறது, புயல் வீசுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷனில் சேஞ்சஸ்ஸு டு ரெடியூஸ் த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, இந்த மாதிரி பயன்பாட்டெலாம் இருக்கனால கார்பன் ஃபுட் பிரிண்ட்டோட அளவு
என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். புயல் வீசுறது, காற்று அதிகமாக அடிக்குது, பேரலைகள் அடிக்கிறது. சம் ப்ராக்டிஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஸோ இவங்களோட ரீசனால் இந்த மாதிரி நடக்கும். ஸோ எந்தெந்த மெத்தடில் நம்ம வந்து இதை குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. டு ரெடியூஸ் த சம் ப்ராக்டிஸ் லைக் ஈட்டிங் இண்டிஜினஸ் ஃப்ரூட்டு. உள்நாட்டில் விளையக்கூடிய கனிகள் மற்றும் உற்பத்தி பொருட்களை வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணணும், ஹியூமன் வந்து சாப்பிடணும். ரெடியூசிங் யூஸ் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிவைஸ். எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸை அதிகம் யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் தென் ரெடியூஸ் த ட்ராவலிங். பயணங்கள் அதிகமாக தவிர்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு வண்டி இருந்தால் பரவாயில்ல, 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் ஒரே வண்டியில் போனால் பரவாயில்ல, இண்டிவிஜுவலாக போகிறாங்க. ஸோ அதனால் அது நிறைய ரெடியூஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் அவாய்ட் பையிங் ஃபாஸ்ட் அண்டு ப்ரிசர்வ்டு மெட்டீரியல்ஸ். பேக்கெட் ஃபுட்டு அதிக அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் பிளான்ட் அண்ட் கார்டன். தோட்டங்களை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வனங்களை அழிச்சிட்டு தோட்டங்களை யூஸ் பண்ணவே கூடாது, வனங்களாக தான் எல்லாமே இருக்கணும். அண்ட் தென் ரெடியூசிங் கன்சப்ஷன் ஆஃப் மீட் அண்ட் ஷீட் ஃபுட்டு. அதாவது அதிகமாக இறைச்சியும் சாப்பிடக்கூடாது, கடல்வாழ் உயிரினங்களை அதிகமாக சாப்பிடவே கூடாது. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஹீட்டாலையும் கார்பன் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகும். தென் இந்த கோழி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்புன்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த பவுல்ட்ரி ஃபார்முங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அண்ட் தென் நியூட்ரிஷன் லைக் require for the little space, nutrition and less pollution compared the cattle field. அதாவது இவங்க எல்லாமே கிவி, ஃபார் எக்ஸாம்பிள் கிவி ஃப்ரூட்டுன்னு இருக்குது. இந்த கிவி ஃப்ரூட்டை அதிகமாக வந்து அவுட்டர் கண்ட்ரிலேருந்து தான் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து குறைய யூஸ் பண்ணோம். இந்த ஃப்ரூட் லைக் கிவி அண்ட் தென் இன்டைரக்ட்லி இட் ஃபார்ம் த CO2. இது அதிக அளவு CO2 ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. CFE அப்படின்னு சொல்லுவாங்க. வான்வெளியில் கடல் வழியில் வரனால அங்கே இருக்கக்கூடிய CO2வை அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ ஏர்லைனர் த எமிட்டிங் ஆஃப் CO2. ஸோ இதோட பயன்பாட்டை எல்லாமே தவிர்க்கணும். நமக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எந்த மாதிரியெல்லாம் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் பயிறு வகைகள் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதுதான் கரெக்டான ப்ரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கும். இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனில் எந்த ஒரு எஃபெக்டையும் ஏற்படாது. நமக்கு வந்து பாருங்கள், இப்போ லைட்டாக வந்து இந்த பர்சனில் தான் நமக்கு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கார்பன் ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட ஃபுட்டை சாப்பிடும்போது. அதே மாதிரி டொமேட்டோ பாருங்கள், இது வந்து ஒரு வெஜிடேரியன் ஐட்டம். ஃப்ரூட்டில் லோ ஃபேட்டு அண்ட் கலோரின் ஹை நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ இது யூஸ் பண்ணாலும் ரெடியூஸ் த கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைவாக இருக்கும். கிளைமேட்டில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. தென் பீன்ஸ், அவரைக்காய், ப்ராட்கோலி சாப்பிட்றோம். அண்ட் தென் யோகர்ட், தயிர், நட்டு, பீனட்டு, வேர்க்கடலை, எண்ணெய், அரிசி, அப்புறம் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, இதெல்லாமே ஹை ஆர்கானிக் ப்ரோட்டீன், குட் ஃபேட்டு, மோர் நியூட்ரிஷன் அண்டு கன்வென்ஷனல் ஃபுட்டு. இதுவும் அதிக அளவுக்கு வந்து டைரக்ட் பண்ணும். ரெட் லாட்டில் இருக்குது. அண்ட் தென் ஆரஞ்சு இது. அதுக்கப்புறம் பாருங்கள் எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், ஆர்கானிக் ரிச். இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான கார்பன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பீஃப் அண்டு லேம்பு, மாட்டு இறைச்சி, ஆட்டுக்குச்சி, இவங்க எல்லாமே ஃபுட் ஐட்டமாக யூஸ் பண்ணுறோம். ஹையஸ்ட்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெட் அலர்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஃபுட் ஐட்டம் அவாய்ட் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு கார்பன் வந்து எமிட் பண்ணுறது, நம்ம கார்பன் ஃபுட் ஸ்டோரேஜை நம்ம அதிகமாக குளோபல் வார்மிங் ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கார்பன் ஜிங்க் அப்படின்னு சொல்லுவோம். டூ யூ நோ கொஸ்டின்? Any system having the capacity of accumulate more atmospheric carbon. இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம வந்து CO2வாக ரெடியூஸ் பண்ணாமல் அதை நம்ம செக்யூர் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் கார்பன் சிங்க். சிங்க் அப்படின்னாவே தேக்கி அப்படின்னு அர்த்தம். நம்ம சிங்கில் போய் பாத்திரத்தை போடு அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பாத்திரமும் ஒரே இடத்துல இருக்கும், அதுதான் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக கார்பன் ஜிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா CO2வாக ஃபார்ம் ஆகக்கூடாது. கார்பனாக இருந்தால் நம்ம வந்து லிக்விட் ஃபார்மில், அந்த ஸ்டார்லைட் ஃபார்மில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த மாதிரி இடத்துல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்டு, சாயிலு, ஓசோன், அண்ட் தென் ஓசனில், அண்ட் தென் நேச்சுரல் சிங்க்ஸில், இயற்கை தேக்கியா, அண்ட் தென் லேண்ட்ஃபில், நிலத்தேக்கியா யூஸ் பண்ணுவோம். லேண்டை குழிப்பறித்து அதுக்குள்ளே மண்ணை போட்டு மூடுறது. ஆர்டிஃபிஷியல் சிங்க் மூலமாகவும் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடாக இல்லாமல் கார்பனாகவே ஸ்டோர் பண்ணி வச்சா ஃபாசில் ஃபியூலாக நமக்கு கிடைக்கும். Next one, the conservation method of, you know that we have lot of the explanation in
rainwater harvesting from our 8th standard. The rainwater harvesting solution, water crisis and then ecological problems. Rainwater harvesting main நம்ம the rainwater harvesting, the accumulation and storage of rainwater, தண்ணீர் தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இது வாட்டர் ரெயின்வாட்டர் ஸ்டோரேஜ், ரீயூஸ் இன் இன்ஷித் ரேதர் தேன் த அலோவிங் டு ரன் ஆஃப் வாட்டர். மழைநீர் அப்படிங்கிறது நதிகளில் மலைக்கூறுகள் வந்து சேமித்து வச்சு ஆழ்துளை கிணக்கு கரெக்டாக போய் சேரணும். கரெக்டாக வழிந்தோடி போகக்கூடாது. பள்ளங்களில் குறுகிய இடத்துல அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து அப்படியே அழைச்சிட்டு போய் மண் அரிமானம் ஏற்படும். அதனால் குழி தோண்டி பள்ளங்கள் மாதிரி ஏற்படுத்தி அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ரெயின் வாட்டர் கேன் பி கலெக்டட் ஃப்ரம் த ரிவர்ஸ், ஆறுகளில் ஏரிகளில் விவசாய நிலங்களை இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கலெக்டட் டைரக்ட்லி இன் டீப் பிட், பள்ளத்தில் போய் போடணும். The water is a percolate and get a storage in a pit, குழிகளில் சேகரிக்கலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் ஏ சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது தொடர்ந்து நீர் மேலாண்மை ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து நமக்கு பின்னாடி ரொம்ப ஒரு ஃப்யூச்சர் யூசஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக்கல் காஸ்ட்டு, எஃபெக்டிவ் மெத்தடு ஃபார் ஏ ஃபியூச்சர் யூஸ்க்கு பயன்படுத்தலாம். இந்த நிலத்தடி நீரை நம்ம சேமித்து வச்சா. இந்த என்வாமெண்டல் பெனிஃபிட் இன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிக்கிறனால சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும். என்வாமெண்டல் பெனிஃபிட் ஆஃப் ரெயின் வாட்டர், மழைநீர் சேகரிப்பால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது. ப்ரமோட் த அடிக்குவேட் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் அண்டு வாட்டர் கன்சர்வேஷன், தேவையான அளவு நம்ம மழைநீரை சேமித்தனால நிலத்தீரோட நீர்மட்டம் உயரும். ஸோ இதனால் கண்டிப்பாக எப்பயுமே ட்ரஃப் கண்டிஷன் அப்படின்றது ஏற்படாது. ரெடியூஸ் சாயில் எரேசன், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ரெடியூஸ்டு, வழிந்தோடும் நீர்களை மேக்ஸிமம் வந்து குறைக்கலாம். நீர் வழிந்தோடு வச்சுன்னா மண்ணரிமானம் ஏற்பட்டு சாயில் ஃபர்டிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். சாயில் ஃபர்டிலிட்டி குறையிறதுனால தாவரங்கள் வளராது. ஸோ அதனால் மண் அரிமானத்தை தடுக்கலாம். ரெடியூஸ் த ஃப்ளோட் ஹசார்டஸ், வெள்ள அபாயத்தை குறைக்கலாம். இம்ப்ரூவ் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி அண்ட் வாட்டர் டேபிள் லெவல், நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாக உறிஞ்சிட்டே போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சாலினிட்டியோட கண்டென்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். டு ரெடியூஸ் த டிக்ரீஸ் த சாலினிட்டி, அவாய்ட் லேண்ட் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ், நோ பாப்புலேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இன்வால்வ்டு. இந்த நீர் சேமிப்பு இருக்கும்போது நிலப்பரப்பு எதுவுமே வேஸ்ட் ஆகாது, ட்ரை கண்டிஷனுக்கு போகாது. மக்கள் வந்து இண்டஸ்ட்ரியலுக்காக ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகணும்னு அவசியமே இல்லை. Then storage water underground and eco-friendly measures to use part of the sustainable water storage and strategy for the local community. ஒரு பர்டிகுலர் நிலத்தடி நீர் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு குட் என்வாமெண்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். இது அந்த லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜிக்கல் யூசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் ஆஃப் த லேக்ஸ், ஏரிகளோட முக்கியத்துவம் என்ன. வாட்டர் பாடிஸ் லைக் லேக் பாண்ட் நாட் ஒன்லி ப்ரொவைட் a number of environmental benefit but they strengthen our economy as well as our quality of life like health. ஏரி, குளங்கள், நீர்நிலை இவங்க எல்லாமே சுற்றுச்சூழல் பயன்பாட்டு இல்லாமல் நம்மளோட என்வாமெண்ட் இஷ்யூஸ்க்கும் அதிகமான இப்போ அந்த தண்ணிகள்லாம் விட்டு அந்த விட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை கழிவுகள்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிலங்களுக்கும் அந்த தண்ணி பாயும். ஸோ நல்ல ஒரு என்வாமெண்டல் இஷ்யூஸ்க்காக இருக்கும். எக்கனாமிக்கல் லெவலையும் நம்ம நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம். அண்ட் தென் லேக் அஸ் ஏ ஸ்டோரேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர் ப்ரொவைட் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இந்த ஏரி மூலமாக சேர்த்து வைக்கிறதுனால குடிநீர் வந்து நமக்கு அதிக அளவு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா வாட்டர் டேபிள் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். And then first fresh water biodiversity and habitat of area whereas a main role, இது வந்து நம்ம மெயின் ப்ரொடக்டிவ் ரோலாக இருக்குது. இந்த மாதிரி நன்னீர்களை பாதுகாக்கிறதுல மெயின் ரோலாக இந்த லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்டோரேஜ் பயன்படும். இட் டேர்ம்ஸ் அஸ் ஏ சர்வீஸ் லேக் ஆஃப் அவர் சஸ்டைனபிள் சொல்யூஷன். இந்த மாதிரி வந்து ஏரிகள் வந்து நீர் சேகரிக்கிறதுனால கிளைமேட்டிக் சேஞ்சஸில் கண்டிப்பாக ஒரு குட் எஃபெக்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது மூலமாக சஸ்டைனபிளாக மினிமம் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். இட் இன்ஃப்ளூயன்சிங் த லோக்கல் ரெயின்ஃபால், ரிமூவல் ஆஃப் பொல்யூட்டன்ட்டு. உள்ளூர் மழைப்பொழிவுக்கு வந்து அதிகமாக மழைப்பொழிவு யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த ஏரியா கொஞ்சம் நல்லா மழைப்பொழிவே ஏற்படுத்தும். அப்புறம் தென் பொல்யூஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் அண்ட் தென் நைட்ரஜன், கார்பன் இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் அந்த சாயிலோட கெப்பாசிட்டி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்வாமெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும், மக்களோட பயன்பாடை வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணுவாங்க. The environmental impact assessment.
Environmental impact assessment is an environmental management tool. It helps the natural resources and the minimum impact of a ecosystem resource with the and the biotic communities. ஒரு சுற்றுச்சூழத்தில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் விளைவுகளை சரி பண்ணணும். அப்புறம் அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம், அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் அவங்க மேலே எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல், எந்த ஒரு தேவைகள் இல்லாமையோ அவங்க மேலே ஏற்படக்கூடிய அவங்களோட குறைபாட்டை தடுக்கிறதுக்கு குறைவான அளவு பயன்படுத்துங்க, இவ்வளோ அளவு யூஸ் பண்ணிக்கோங்க, இவ்வளோ அளவு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதான் என்வாமெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். It is used to predicate the environmental consequence of future proposed developmental project. இது வந்து ஒரு அதுக்குன்னு பர்டிகுலராக அதுக்கு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு இது பண்ணும், ஒரு அணைகள் கட்டுறதுக்கும் நெடுஞ்சாலை மாதிரி போடுறதுக்கும் இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு தேவையான பயன்பாடுகள் முன்னரே என்னென்னு கால்குலேட் பண்ணி வச்சு அந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் ப்ராஜெக்ட், டேமு, ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்னா டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் இன்டர்ரிலேட்டட் சோசியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஹியூமன் ஹெல்த் இம்பேக்ட். மக்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தக்கூடியது தான் என்வாமெண்டல். இட் இஸ் எ குட் என்வாமெண்டல் இக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த திட்டத்தை எல்லாமே செயல்படுத்தக்கூடியது தான் என்வாமெண்டல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது EIA அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டு என்சூரிங் த ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை ஆதாரங்களை வந்து கரெக்டான அளவு பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் இந்த சுற்றுச்சூழத்தை மக்கள் வந்து அதையே நம்பி இருக்காங்கள்ல, அப்போ வந்து அது குறையாமல் பார்த்துக்கணும். இதை வந்து இந்த சீரழியாமல் தடுக்கணும். என்சூரிங் த ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ், அதை வந்து சீரழியாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறோமோ அது எல்லாமே டு என்வாமெண்டல் அசஸ்மெண்ட்டு கீழே வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த மாதிரி என்வாமெண்டல் அசஸ்மெண்ட் வந்து இந்த சரௌண்டிங் இக்கோசிஸ்டத்துக்கு என்னென்ன பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஹெல்த்தியர் என்வாமெண்ட், ஆரோக்கியமான ஒரு சூழல், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. டு மெயின்டைன்ஸ் த பயோடைவர்சிட்டி மீன் வேர்ல்டு லெவல் தான் மைக்ரோப்ஸ்லேருந்து பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து டோட்டலாக இருக்கக்கூடியதான் பயோடைவர்சிட்டி, உயிர் பன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். டிக்ரீஸ் த ரீயூசர் யூசேஜ், கரெக்டான அளவு இயற்கை வளங்களை பயன்படுத்திக்கணும். அப்போ வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸ் எல்லாமே தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு வீட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் வெளியில் போகிறாங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஒரே வண்டியில் போகிற மாதிரி இருக்கணும். அதிகமான வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி வளங்களை அதிக அளவு பயன்படுத்தாமல் குறைந்த அளவு யூஸ் பண்ணிட்டு வரும். எலக்ட்ரிக் ஐட்டத்தையும் குறைந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு வரணும். டு ரிடக்ஷன் ஆஃப் கேஸ் எமிஷன் அண்ட் த என்வாமெண்டல் டேமேஜ், குறைந்த அளவு வாயுக்களை வெளியேற்று தேவையில்லாம் கேஸஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால லேப்டாப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரே லேப்டாப் இருந்தால் பரவாயில்ல, ஆளாளுக்கு ஒவ்வொரு லேப்டாப் இருக்குது. ஸோ அது மூலமாக அதிகமான கேஸ் வந்து எமிஷன் ஆகுது. அதை வந்து அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து என்வாமெண்ட்டில் வந்து டேமேஜ் ஏற்படுத்தணும். ஸோ இது எல்லாமே என்வாமெண்ட் அசஸ்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் பொருட்கள், அதாவது பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதான் என்வாமெண்டல் அசஸ்மெண்ட். அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய என்வாமெண்டல் அசஸ்மெண்ட் பார்த்தோம். இது வந்து பயோடைவர்சிட்டியோட என்வாமெண்டல் அசஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம். பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கேன் பி டிஃபைன்ட் as the decline supporting to help of the biodiversity. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு உயிரினங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி நியூ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி எய்ம் என்சூரிங் த டெவலப்மெண்ட் ப்ரப்போசல் விச் இன்டிகிரேட் த பயோடைவர்சிட்டி கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் பன்ம பாதுகாப்பை அதோட ஒரு
ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைட் பண்ணி பயோடைவர்சிட்டி பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதனால் சஸ்டைனபிள் ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரி அதனால் நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது, அதை வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட பெனிஃபிட் வந்து ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணும். ஸோ பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் கேன் பி அசஸ்டு பை த உயிர் பன்ம மதிப்பீட்டால் என்னென்ன நன்மைகள், உயிர் வளங்களை பாதுகாக்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைகள். ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் லேண்ட் யூஸ் அண்ட் கவர். அதாவது கவர் அப்படிங்கிறது என்வாமெண்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. என்வாமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுக்கு ஒன்லி ட்ரீஸால் மட்டும்தான் முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு போர்வைகள் மாதிரி போத்துற மாதிரி எல்லா இடங்களிலும் பசுமையாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய நில சீர்பாடு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். தென் ஃப்ரெக்மெண்டேஷன் அண்ட் தென் ஐசோலேஷன். நிலத்தை துண்டப்படுத்துகிறது. இப்போ ஒரு வீட்டில் வந்து 4 பசங்க இருக்காங்க, 1 ஏக்கராக தான் இருக்குது. அது வந்து ஒருத்தரே யூஸ் பண்ணாமல் 4 துண்டாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ துண்டாக பிரிக்கும் போது இந்த லேண்ட் அப்படின்ற அளவு குறைய ஆரம்பிக்கும். வாய்க்கால் தனியாக பிரிக்கணும், வரப்பு தனியாக கட்டணும். அப்படின்றப்ப அதில் ஒரு இது இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி நிலத்துண்டாக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அது தனிமைப்படுத்தல். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐசோலேஷன் பண்ணி எடுத்து காட்டணும். தென் எக்ஸ்ட்ராக்ஷன். வளங்களை வந்து கரெக்டாக பிரித்து எடுத்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். தென் எக்ஸ்டர்னல் இன்புட் ஹவுசஸ் த எமிஷன் அண்ட் எஃப்ளூயன்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ். புகையில வெளியிடுறாங்க, கழிவுப்பொருட்கள், வேதிப்பொருட்கள், இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஒரு வழியில் கொண்டு போகணும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த இன்வேசிவ் அண்ட் அலைன் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஸ்பீசஸ். வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த இப்போ நம்ம ஜெனட்டிக்கல் செட்டப் மூலமாக டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த பிளான்ட் மெட்டீரியலை க்ரோத் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மரபு மாற்றப்பட்ட ஸ்பீசஸையும் இன்வாசிவ் ஸ்பீசஸ்னால் வேறு ஒரு நாட்டிலேருந்து கொண்டு வந்தது, இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய பிளான்ட்ஸு. ஸோ இதை மாதிரி எல்லாமே அறிமுகப்படுத்தணும். அப்புறம் இன்ஃபேக்ட் எண்டமிக் அண்ட் த த்ரெட்டன்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. இடவரை அச்சுறுத்தப்பட்ட இது வந்து அழிஞ்சு போகக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதை டிபெண்ட் பண்ணிருக்கிறதுக்குள்ள அதுக்கு இதில் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அவங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணோம்னா தேர் ஆர் ஏ ஃப்ளாரா ரீஜன் அண்ட் ஃபானா ரீஜன். இட் இஸ் ஏ மெயின் பேலன்ஸ்டு செட் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் தான் பயோ மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிரி கண்காணிப்பு. They act as a observing current state and ongoing changes in ecosystem, biodiversity component, landscape including the natural habitat, population and the species. ஒரு சுற்றின தொகுப்பு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு, இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிடேட்ஸு, ஸ்பீசஸ்ஸு, போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸு, இது எல்லாத்தையுமே அந்த லேண்ட் மெட்டீரியல்ஸில் அதோட கிளைமேட்டிக்ஸ் தகுந்த மாதிரி அதை ஒவ்வொரு இடத்த நம்ம என்ன பண்ணணும், மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை கண்காணிச்சிக்கிட்டே வரணும். அதை பார்த்தா அனலைசிஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூலி இன்ட்ரடியூஸ் த அக்ரிகல்ச்சர் டோனனியா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளில்லா வேளாண்மை பறக்கும் எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேரேஜுக்கு போகும்போது முன்னேலாம் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போலாம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து ட்ரோன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அதை வந்து அக்ரிகல்ச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. த அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளில்லா வேளாண் பறக்கும் எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிளான்ட் ப்ரீடிங் டெக்னிக்கில் ஒரு மெயின் இதாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், அவங்களோட நிலங்களில் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே பறக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு. அது வந்து நீர் பாய்ச்சிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பூச்சிக்கொல்லி, பூஞ்சை தாக்கங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணி அந்த வீட்டில் இந்த பேர்ட்ஸ் ஆஃப் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, கூரிய பார்வைகள்லாம் பார்த்து தெளிவுபடுத்தும். ஸோ இதனால் பாதுகாப்பாக இருக்கும், சிக்கனமாக இருக்கும். பூச்சிக்கொல்லி, மருந்து, உரங்கள் தயாரிப்பதுக்கு வந்து ஒரு எளிய மெத்தடாக இருக்கும். இது வந்து நமக்கு பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி சென்சாரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, தண்ணி தெளிக்கிறது, மருந்து அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்டும் அந்த மானிட்டரிங்கில் அவங்க வீட்டில் இருந்துகிட்டே வாஷ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்க்கும் இதை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து இது வந்து ரொம்ப ஏதாவது அபாயம் விளைவிக்கும் அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. எளிமையாகவும் இருக்கும், அது நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும். பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர் பொருட்களை கண்காணிக்க பயன்படுத்துது. இது வந்து ஒரு நியூ என்வாயர்மெண்டல் கன்சர்வேஷன் மெத்தடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் ஜியாகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. புவிசார் தகவல் அமைப்பு, என்னென்ன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை, ஃபார் எக்ஸாம்பிள் நாசாவில் இது வந்து யூஸ் பண்ணாங்க, ஸ்பேஸை பற்றின இவ்வளோ ரிசர்ச் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல் கொடுக்குற மாதிரி பிளான்ட்லையும்
அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லையும் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு வராங்க. அதை தான் ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். நிறைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து நமக்கு கொடுத்துருக்குது சும்மா பிளான்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான். ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியாகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். பிஐஏனா பயோடைவர்சிட்டி இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டு. ஜிஐஎஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சிஸ்டம். இது வந்து கேப்சரிங், ஸ்டோரிங் அண்ட் செக்கிங், டிஸ்பிளேயிங் டேட்டா ரிலேட்டட் பொசிஷன் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். அதை பற்றின அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி பட் அதில் வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது. பூமி பரப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் இது. இட் இஸ் எ கேதரிங் ஆஃப் த கம்ப்யூட்டர் அக்னாலேஜ்மெண்ட். Also they manipulate, analysis the management and process as special the geographical data. இது வந்து புவியியல் பற்றின எல்லா பொருட்களை பற்றியும் செயற்கைக்கோள் மாதிரி இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இது வந்து அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ வந்து ஸ்டார் இருக்குது அப்படின்றத ஒரு 30 கன்ஸ்டலன்சி மூலமாக அப்ஜெக்டிவ் வச்சு சேட்டலைட்ஸ் வச்சு எர்த்தில் இருக்கக்கூடியதை வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிபிஎஸ் அப்படின்றது மின்னிங், ஏவியேஷன், அரவுண்ட் த வேர்ல்டு, சர்வைவிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் மெரைன் ஈகோசிஸ்டம். அதாவது ஒரு சுரங்கப்பாதை, வான்வெளியில் போகக்கூடியது, வேளாண்மை இருக்கும், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றியும் உலகம் முழுவதும் எல்லாத்த பற்றியும் இருக்கக்கூடிய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சேட்டலைட் சிஸ்டமாக மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒர்க்கை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பண்ணுது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ரொம்ப ஏதாவது இந்த மாதிரி புயல் உருவாகுது, இந்த மாதிரி வெள்ளம் ஏற்படுது, அது வந்து முன்னாடியே நமக்கு தீர்மானிக்கும். அதாவது நேச்சுரலாக என்னென்ன எஃபெக்ட் ஏற்படுது, டையஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை சீற்றத்தை, நிலச்சரிவு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோவிங் இந்த லேண்ட் சைடு ஹசார்டஸ், அதாவது வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி அபாயத்தை தவிர்க்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ டிட்டர்மினேஷன் லேண்ட் கவர் அண்ட் லேண்ட் யூஸ். நிலப்பரப்படுத்தக்கூடியது, அதில் எப்படி ஒரு கிளைமேட் கண்டிஷன், இது எல்லா டீட்டெயிலையும் நமக்கு கொடுக்கும். எஸ்டிமேஷன் ஆஃப் த ஃப்ளூ டேமேஜ் வெள்ள அபாயத்தை மதிப்பிடத்துக்கு பயன்படுத்துகிறோம். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசர்வ்ஸ், இயற்கை வளங்களை ஆய்வு செய்ய பயன்படுது. தென் சாயில் மேப்பிங், சாயில் டெஸ்ட் பண்ணுவோம். சாயில் மேப்பை பற்றி எப்படி வந்து அது சாயில் ஃபார்ம் ஆகுது, அதோட டென்சிட்டி என்ன, இது வந்து ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டியா இல்லையா, எவ்வளோ நாளைக்கு இருக்கும். இப்போ வந்து ஒரு மலை இருக்குது, மலைக்கு பக்கத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க, திருச்செங்கோடு மலையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பெரிய கல் மாதிரி இருக்கும், அது கீழே விழுந்துருமா, பக்கத்தில் இருக்கலாம் ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ அதோட ஏஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சமாக கிளைமேட்டிக் சேஞ்சஸில் அது வந்து எவ்வளோ இருக்குது. இப்போ இமயமலை உருகிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை உருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர் தான். ஸோ அதை கால்குலேட் பண்ணி அதோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி அழகாக, அதான் ஆர்கிடெக்டாலஜியோட மெயின் ஒர்க்கே அந்த மாதிரி தான் இருக்கும். தென் வெட்லேண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர நிலத்தில் என்னென்ன எப்போ விளைவு அந்த மாதிரியெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம், அதுக்காக பயன்படுத்துவாங்க. தென் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனைசிங் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எரிமலையால் ஏற்படக்கூடிய அபாயங்களையும் கண்டறியறதுக்கு பயன்படலாம். தென் வெஜிடேஷன் ஸ்டடீஸ் அண்ட் மேப்பிங் ஆஃப் த்ரெட்டன்ட் அண்ட் எண்டமிக் ஸ்பீசஸ். அச்சுறுத்தப்பட்ட சிற்றினங்கள் இருக்கும், வேறு ஒரு இடத்துலேருந்து பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்பீசஸ்ஸு அவங்கள பற்றி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஜியாகிரபிக்கல் சிஸ்டம் மூலமாக இன்க்ளூட் பண்ணி தான் மானிட்டரிங் சென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்சார் போர்டு நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம இருந்தாலும் இப்போ எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துங்க அப்படின்னு ஹாஸ்டலில் சொல்லுவோம். அது வந்து நமக்கு ஒரு இப்படி எதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்களே அப்படின்னு ஒரு இதுதான் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி சென்சிங் ஒரு தொலை உணர்வு கருவி அதில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பயோடெக்னாலஜியில் வந்து நமக்கு வந்து ஒரு ஜீனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல வந்து அந்த ஜீனை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு மானிட்டரிங் ஜீன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி புவியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் சொல்லுவோம். அதை ஸ்பேஸ்க்கு தான் அதிகமாக ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ பிளான்ட்லேருந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் அதிகளவு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் அது விவசாயம் எல்லாத்துக்கும் கிடைச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எ ஃபிசிக்கல் கேரக்டர் ஆஃப் அன் ஏரியா பை மெஷரிங் த ரிஃப்ளெக்டட் அண்ட் எமிட்டட் ரேடியேஷன் சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பர்டிகுலர் ஏரியா.
ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்படக்கூடிய புவியீர்ப்பு பண்புகளை மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய ரேடியேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெஜிடேஷன் ஃபீல்டில் எடுத்துக்கிறோம். அந்த வெஜிடேஷன் ஃபீல்டில் ஒரு ஸ்மால் ட்ரீ இருக்குது அல்லது லார்ஜ் ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ட்ரீ அல்லது பெரிய ஒரு குரூப் ஆஃப் லேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் மெட்டீரியல்ஸு, அதாவது வைல்ட் லைஃப் அனிமல்ஸு எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்கு, அவங்கள பற்றின ஆக்டிவேஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த சென்சார் மோட்டாரை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய ஃபாரஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கேமரா வச்சுருப்பாங்க. ஏன்னா புதைக்குழிகள் அப்படின்றது இருக்கும். அது யானைகள் வந்து எதோன்னா அந்த சென்சார் போர்டு தெரியும். இப்போ ஒவ்வொரு நம்ம ஹைவேஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ப்ளூ கலர் கோட்டிங், ரெட் கலர் கோட்டிங் போட்டிருப்பாங்க. ஐஎஸ்ஓன்னு சொல்லி இருப்பாங்க. எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சென்சாரிங் மூலமாக அவங்க, ஏன்னா பைபாஸில் அதிகமாக யாரும் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது. ஸோ அந்த டைமில் அதை பயன்படுத்துறதுக்காக அந்த மாதிரி சென்சார் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும் பெரிய பெரிய வனங்கள்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸை பற்றின எல்லா ஆக்டிவேஷனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும். ஓகேவா? இது மூலமாக நமக்கு என்ன அப்படின்னா வைல்ட் லைஃப் மெட்டீரியல்ஸை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஈஸியாக அவங்க குறைந்துள்ளவும் அவங்க இனங்களை கால்குலேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மெடிசனல் பிளான்ட்டு எந்தெந்த மாதிரி ஸ்பீசஸ்லாம் த்ரெட்டன் ஸ்பீசஸ்லாம் இருக்குது இல்லை அப்படின்ற கால்குலேட் பண்ணி அவங்கள பற்றின ப்ரொடக்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்காக இந்த ரிமோட் சென்சிங் அப்படின்றது இருக்குது. ரிமோட் அப்படின்னாவே தொலை உணர்வு. நமக்கு தொலைவில் இருந்துட்டு கூட நம்ம டிவி ஒரு பக்கம் இருக்கோம், நம்ம அந்த ரூமோட கார்னரில் இருப்போம், அங்கேருந்து ரிமோட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கோம். இட் இஸ் ஏ ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் த மெயின் ஸ்பெசிஃபிக் ஆஃப் ரிமோட் சென்சிங்? ஹெல்ப் ப்ரிடிகேட்டிங் த ஃபேவரபிள் கிளைமேட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஸ்ப்ரெடிங் டிசீஸ் அண்ட் கண்ட்ரோலிங் இட். இது மூலமாக எந்தெந்த டைமில் நோய் பரவும். இப்போ மழைக்காலம் அப்படின்னா இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்பயே பாருங்கள் நமக்கு சொல்லிடுறாங்க, இன்றைக்கி மதியம் வரப்போகுது, இன்றைக்கி 4 டேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பிளான்ட்டில் எப்பப்போ நோயெல்லாம், இப்போ வெயில் காலமாக இருக்கும் போதும் சரி, மழைக்காலமாக இருக்கும் போதே அதிகமான ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் த டிசீஸ் ஸ்ப்ரெடிங் இருக்குது. ஸோ அதில் தான் ஜெர்மினேஷன் பவர்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுது. மேப்பிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் ஸ்பீசஸ் டிஸ்ட்ரிபியூஷன். வனத்தில் ஏற்படக்கூடிய தீ, அந்த பறவைகள், இதை பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ட்ராக்கிங் பேட்டர்ன் ஆஃப் அர்பன் ஏரியா. அதாவது ஒரு நகராட்சி பகுதிகளில் வேளாண் இடங்களில் உள்ள காடுகள் எந்த இயர் வந்துச்சு, இந்த மாதிரி இப்போ அது ரொம்ப இன்னும் எப்போ க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கும், அல்லது அந்த ஸ்பீசஸ் பற்றின ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த சென்சாரிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அண்ட் தென் மேப்பிங் ஓசன் பாட்டம் டிட் ரிசர்வைஸ். கடற்கரை மட்டம் அவற்றின் வளங்களை கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி சேட்டலைட் நிறைய வெளியிட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சேட்டலைட்டோட நேம் பாருங்கள், நேம் ஆஃப் த சேட்டலைட் அண்ட் லான்ச் இன் த இயர் அண்ட் தென் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், SAT-1 அப்படின்றது செப்டம்பர் 2016 இருக்குது. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா காலநிலை அறிவிக்க, வெதர் ஃபார்காஸ்டிங் அண்ட் க்ளோன் ப்ரெடிக்ஷன். புயல் ஏற்படுறதுக்கு, புயல் எப்போல்லாம் ஏற்படும், எந்த டைம் அப்படின்றது கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட் உருவாக்குனாங்க. இன்சாட் 3DR அப்படின்னு சொல்லுவோம். செப்டம்பர் 2016 இருக்குது. இது டையஸ்டர் மேனேஜ்மெண்ட், இயற்கை சீரற்ற தன்மையை கால்குலேட் பண்ணுறதுக்காக உருவாக்குனாங்க. கார்ட்டோசாட் 2 ஜான்வரி 2018 இது பண்ணாங்க. இது புவியை பற்றின அப்சர்வேஷனுக்காக, ஃபுல் அப்சர்வேஷன் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். அண்ட் தென் GSAT-6A அப்படின்றது இது மார்ச் 2018 இருக்குது. தேர் ஆர் கம்யூனிகேஷன்ஸு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கம்யூனிகேட்டிவ் ஈவெண்ட்ஸு, எல்லா ஈவெண்ட்டை பற்றின கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. கார்ட்டோசாட்-2 ஏற்கனவே கார்ட்டோசாட்-2 இருக்குது. அதில் கார்ட்டோசாட்-2 100 சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டோசாட்-2 ஜனவரி 2008 எர்த் சர்ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணது. இது 100 அதாவது 100வது சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரி 18 இதுவும் ப்ரப்போஸ் பண்ணி வச்சது. டு வாட்ச் பார்டர் சர்வேலன்சஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு, எல்லைப்படைகளில் ஏற்படக்கூடிய பிளான்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்செக்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு படத்தில் கூட காமிப்பாங்க, ஒரு பூச்சி வந்துச்சுன்னா அதோட ஜெர்மினேஷன் பவர் மேல் அண்ட் ஃபீமேல் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி இருக்கும்போது நம்ம கூட இப்போ ரீசெண்டாக நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் தருமபுரியில் அந்த மாதிரி ஒரு இன்செக்ட் வந்துச்சு அப்படின்னாங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்பீசஸ் தான், ஒன்று மேல் ஆர் ஃபீமேல் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு ஸ்பீசஸ் ஏதாவது அகைனஸ்டாக இருக்கக்கூடியதை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்ட்டோசாட்-2 அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது என்வாமெண்டல் இஷ்யூஸில் கன்சர்வேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It is the main role for the various kind of the new
technology for the conservation of flora and then fauna region. ஸோ இது வரைக்கும் இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் ஸ்பீசஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.